ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயோடவுன். ஸோ அகாடமியில் புதுசாக ஒரு டெஸ்ட் கான்டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அது பேர் வந்து அகாடமி ப்ராடஜி. ஸோ இது என்னைக்கு நடக்குதுன்னா 23rd January. ஸோ நீங்கள் வந்து 20 lakhs வரைக்கும் வின் பண்ணலாம். ஸோ இது வந்து 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து கிளாஸ் 11 and 12 ஆஸ் வெல் அஸ் ஃபார் த ட்ராப்பர்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஆல் இண்டியா லெவல் எக்ஸாமினேஷன். நீங்கள் வந்து பயோடவுன் அப்படின்ற கோட் யூஸ் பண்ணி யூ கேன் என்ரோல் ஃபார் ஃப்ரீ. அது மட்டும் இல்லாமல் யூ கேன் வின் எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ். ஸோ மேக்புக் ஏர், ஆப்பிள் ஐஃபோன், ஆப்பிள் ஐபாட், இதெல்லாம் நம்மளுக்கு ட்ரீம் இல்லை. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் வந்து காசு கொடுத்து வாங்காமல் உங்களுடைய நாலேஜ், ஓகேவா, அதை வச்சு இந்த மாதிரியான கிஃப்ட்ஸ் எல்லாமே வந்து கெயின் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து டெஸ்டோடைய ஸ்கெடியூல். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தேவை கிடையாது. ஸோ நம்ம நீட் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு கிளாஸ் 12 ஆஸ் வெல் அஸ் நீங்கள் கிளாஸ் 12 இருந்தீங்கனாலும் சரி, கிளாஸ் 11 இருந்தீங்கனாலும் சரி, ட்ராப்பர்ஸாக இருந்தீங்கனாலும் சரி, நோ ப்ராப்ளம். உங்களுக்கு 2 PM ஆன் 23rd January இந்த டெஸ்ட் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் பேட்சஸுமே வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க நீட்டில். ஆல்ஃபா லீடர்ஸ் பேட்ச், நீஷே பேட்ச், ஆல்ஃபா அச்சீவர்ஸ் பேட்ச். அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 10,000 questions ஃபார் நீட் 2022ன்ற பேட்சுமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டேட்ஸில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா யூ கேன் என்ஹான்ஸ் யோர் லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் ஃபார் நீட் எக்ஸாம் எப்போ ஃபார் தி இயர் 2022. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸாகவும் ஆகலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரியான நீட் யூஜி காம்பேட்டுமே வந்து 9th Jan ஸ்டார்ட் ஆகுது 11 AM. ஸோ 45 minutes 20 questions. ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணி நீட் எக்ஸாமில் ஷைன் ஆகுங்க. வேறு ஸ்லைட் போகலாமா? எஸ் மேம். endangered endangeredனா என்ன அர்த்தம்னா இட் facing high risk of extinction due to poachingனா அதோட யூஸ்ஃபுல் ப்ராடக்ட்ஸ்க்காக அதை கொள்றது. எக்ஸாம்பிள் lion tailed macaque. இது பார்த்துருக்கியா? எலிஃபண்ட் டஸ்க். சூப்பரா இருக்கும் lion tailed macaque. இரான்துற ப்ளூ வேல், rhinoceros, ரெட் பாண்டா, செமையா இருக்கும் lion tailed macaque. அதோட மெயின் கருப்பா இருக்கும். செமையா இருக்குல்ல? எஸ் மேம். இருக்கும் பார்க்கறதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் த்ரெட்டன்ட் ஸ்பீஷீஸ் அதுதான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கிரிட்டிக்கலி, இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், endangered. plant. Okay, Berberis nilgriensis. Next one வந்து Pescula salvinia அப்படின்னா pygmy hog. A போட்டா animal, P போட்டா plant. ஓகேவா? நெக்ஸ்ட் endangered. Benthenia nicovarica. Ailurus fulgens. Red panda.
இது பிக்மி ஹாக். நெக்ஸ்ட் வல்னரபிள். அதுக்கப்புறம் பிளாக் பக். பிளாக் பக் I will send you. ரெட் பேண்டா எல்லாரும் பார்த்துருக்கோம். ஸோ பிளாக் பக் I will send you. மேம் ரெட் பேண்ட் அனுப்புங்க மேம். சரி, இப்போ நான் அனுப்புறது பிளாக் பக். செமையா இருக்கும் அதோட ஹார்ன்ஸ். இது வந்து பிளாக் பக். ரெட் பேண்டா இருக்கிறதுலே ரொம்ப கியூட் அது. இது ரெட் பேண்டா. பிளாக் பக், ரெட் பேண்ட் இதெல்லாம் எக்ஸ்டெண்ட் ஆக போகுது. ஸோ இதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம பார்ப்போமான்றது தெரில. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு கரெக்டான ஒரு ப்ரொடெக்டட் ஜோன். நெக்ஸ்ட் போலாமா? ஸ்பாட்ஸ் அப்படின்னு படிக்க போகிறோம். ஹாட் ஸ்பாட்ஸ்னா என்னது? ஹாட் ஸ்பாட்ஸ் அழிஞ்சு போற நிலைமையில இருக்கிறது இல்ல. ஹாட் ஸ்பாட்ஸ்னா இப்ப ஸ்பெசிஃபிக்கா பண்றதுக்கு இருக்கிறது மேம். நம்ம கன்சர்வ் பண்றதுக்காக ஜூஸ்ல வளர்க்காம அது இருக்கிற இடத்துலயே நம்ம ப்ரொடெக்டிவா வளர்க்கறது பேரு ஹாட் ஸ்பாட். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், எத்தனை பேர் கிண்டி நேஷனல் பார்க் போயிருக்க? கிண்டி நேஷனல் பார்க்கு பக்கத்துலயே ஒரு காடு மாதிரி இருக்கும் தெரியுமா? அதுல நிறைய மான் இருக்கும்ல. ஹாட்ஸ்பாட்னா அதுல நிறைய ஸ்னேக்ஸ் இருக்கு உள்ள. ஸ்னேக் வெரைட்டிஸும் ஸ்பெஷலா ரசில் வைப்பர் இருக்கு. அது மட்டும் இல்லாம இது இருக்கு, மான் நிறைய இருக்கு. அதோட ஹாட்ஸ்பாட் அது எல்லாமே. ஒரு ஸ்பெசிபிக் ரீஜனுக்கு அப்புறம் யாரும் உள்ள போக மாட்டாங்க. ஸோ உள்ள இருக்கிற ஜோன் பேரு கோர் ஜோன். அதுக்கு சுத்தி இருக்கிறது பஃபர் ஜோன். பஃபர் ஜோன் வரைக்கும் நம்ம போலாம். மேல டிரான்சிஷன் ஜோன். டிரான்சிஷன் ஜோன் இருக்கிற இடம். அந்த டிரான்சிஷன் ஜோன்ல தான் இதுவே இருக்கு. அந்த கிண்டி நேஷனல் பார்க் பில்ட் பண்ணிருக்காங்கல்ல, அந்த அனிமல்ஸ்லாம் அதெல்லாம் இருக்கதே டிரான்சிஷன் ஜோன் தான். ஓகேவா? இன்னொரு வாட்டி போனா கீனோ அப்சர்வ் பண்ணி பாரு, நல்லா இருக்கும். நெக்ஸ்ட், ஐ டோல்ட் யூ நோ வில் கோ டு கிண்டி நேஷனல் பார்க். ஆஃப்டர் நீட் எக்ஸாம். சரி, போலாம். நெக்ஸ்ட், ஆஃப்டர் நீட் எக்ஸாம். ஆமா, சரி. நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாமா? சின்ன சாப்டர், ரொம்ப சின்ன சாப்டர். எர்த் சமிட். கன்சர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி லா. பிரேசில்ல signed by 152 nations. ஓகேவா? நெக்ஸ்ட், what does it do? It manages biodiversity for conservation. Conservation is sustainable use. Agenda 21 2002ல
Second World Summit Committee. By எங்கன்னா ஆப்பிரிக்கால ஜோஹான்ஸ்பர்க். ஓகேவா? ஸோ ரியோ கமிட்டியும் எர்த் சமிட் கமிட்டியும் they signed Greenpeace 2012. அவ்வளவுதான். சாப்டர் முடிஞ்சு போச்சு. ஸோ அவ்வளோதான். இதுல இருந்து ஒரு 2 கொஸ்டின் யூ கேன் எக்ஸ்பெக்ட். மிச்சபடி வேற எதுவுமே கிடையாது. Next we'll talk about environmental issues. Environmental issues அதை விட குட்டி சாப்டர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் போலாமா? எஸ் மேம்.